அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் கார்த்திகேயன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சில நிகழ்வுகளை நான் சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜோதிடம் எனக்குள்ளே எப்படி வந்தது, என்னோட பூர்வீகம், அது எப்படி இந்த அமைப்பெல்லாம் வந்ததுன்னு இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கார்த்திகை தீபத்தன்னைக்கு போட்ட வீடியோ வாய்ஸ் வரல, அது ஏன்னு எனக்கு தெரியும். அதில் சிறு திருத்தங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு நாளும் முடிச்சுக்கிறேன். அது சில தேவ ரகசியம் சொல்லியிருந்தேன், அது இறைவன் சொல்லாதன்னு கட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வாய்ஸ் இதுவரைலாம் வராமல் போயிடுச்சு. அதில் சில திருத்தங்களை மட்டும் சொல்லி நான் எது உலக மக்களுக்கு தெரியணுமோ அதை மட்டும் சொல்கிறேன். பிரபஞ்சம் என்னைக்கு அனுமதிக்குதோ அன்னைக்கு இந்த முழு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சது தான், ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட பயணம், ஈசன் மேலே எப்படி பக்தி வந்தது, இந்த ஆன்மீகம் எப்படி என்னை பின்தொடர்ந்தது, அதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு அது ஏன் நடந்தது அப்படின்றதும் சில விளக்கங்கள் சொல்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பூர்வீகம் திருவண்ணாமலை பக்கத்தில் பழங்கோவில். அடியன் பிறந்தது திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஸோ வந்தாரை வாழ வைக்கும் புண்ணிய பூமி, நினைத்தாலே முக்தி தரும் புண்ணிய பூமி திருவண்ணாமலையில் தான் அடியன் பிறந்தேன். எங்கள் அப்பாவோட பூர்வீகம் ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள திருவண்ணாமலைலேருந்து 15 கிலோமீட்டர் உள்ள பழங்கோவில்ன்ற ஊரில் எங்கள் அப்பாவோட பூர்வீகம். ஸோ அம்மா செல்வி கீழ்பெண்ணாத்தூர், அவங்களும் அங்கே திருவண்ணாமலை பக்கம்தான். ஸோ அடியன் எங்கள் வீட்டில் 4வது பிள்ளை. சிறு வயதுலேருந்தே ஆன்மீகம் இருந்தது. அது சின்ன வயசில் தெரியல, அப்படியே பள்ளி பருவங்கள், விளையாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு செவ்வாதசை வந்தது எனக்கு. செவ்வாதசையெல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. அடுத்து ராகுதசை. அந்த ராகுதசை 18 வருஷத்தில் அடியன் சில பிழைகளும் செய்திருக்கேன். அது என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. ஏன்னா குட்டி ராகு, அந்த குட்டி ராகு என்னென்ன செய்யணுமோ வாழ்க்கையில் அதை செஞ்சு அது ஒரு படிப்பினையை கொடுத்து இந்த லெவலுக்கு இப்போ வர வச்சிருக்கு. அது எல்லாம் ஒரு பாடம் தான். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ குட்டி ராகு என்னென்ன பண்ணுவாரோ அதெல்லாம் நடந்தது என் வாழ்க்கையிலையும். எப்போ குரு தசை வந்ததோ அப்போ இறைவன் மேலே ஈடுபாடு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அப்போ என்னோட காலேஜ் பருவம். இளம பருவத்தில் எல்லாரும் எப்படி இருப்பானோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அந்த பருவத்தில் தான் இறைவன் ஆட்கொண்டுட்டார். ஸோ அந்த இளமை பருவம் எப்போ குருதசை வந்ததோ அப்போவே சிவபெருமான் மேலே பெரிய ஒரு ஈடுபாடு இருந்தது. அப்போவே ருத்ராட்செல்லாம் போட்டுக்கிட்டு கோயில் குளம்னு போயிட்டு இருப்பேன் திருவண்ணாமலையில். ஸோ அப்படிதான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. இறைவனா எப்படின்றது அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு ஆன்மீகத்து மேலே பெரிய ஈடுபாடு வந்தது. அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது டீச்சர் ட்ரைனிங் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதனால் சென்னை வர வேண்டிய கட்டாயம். சென்னையில் படித்தது பச்சைபாஸ் காலேஜ். அங்கேயும் சில நிகழ்வுகள் நடந்தது, அதையும் சொல்கிறேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ அங்கேயே பச்சைபாஸ் காலேஜ் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். நான் படித்தது 2003 to 2002 to 2005. ஸோ அந்த காலேஜ் இளம் பருவத்தில் என்னோடய ரூம் ஃபுல்லாக நாங்கள் ஹாஸ்டல்லே தங்கி படிக்க வேண்டிய கட்டாயம். பள்ளி பருவமும் ஹாஸ்டலில் தான் போச்சு. ஸோ அந்த பள்ளி பருவத்துலேயும் மதுராந்தகன்ற ஒரு ஊரில் ஹாஸ்டலில் குருகுலத்தில் படித்தேன். ஒரு
ஒரு சில சிறு சிறு தவறுனால ஹாஸ்டல் போக வேண்டிய கட்டாயம், அங்கே போய் படிக்க வேண்டிய கட்டாயம் போனேன். ஸோ அங்கே போய் படித்து +1 +2 தான் வந்து என்னோட தாயோட என்னோட அண்ணன் அக்கா கூட பழகிற பாக்கியம் கிடைச்சது 2 வருஷம். மறுபடியும் பிரிய வேண்டிய கட்டாயம். சென்னைக்கு வந்தேன் காலேஜ் படிக்கும்போது. என்னோட ரூமில் அப்போவே வந்து பெரிய சிவன் ஃபோட்டோ, ருத்ராட்சம் எல்லாம் சுற்றி எங்கே பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் சிவன் ஃபோட்டோ தான் இருக்கும். என்னோட நண்பர்கள்லாம் வந்து கலாய்ப்பாங்க, என்னடா இங்கே வந்து இப்படி இருக்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் போச்சு என்னோட வாழ்க்கை. அந்த நேரத்தில் வந்து ஆன்மீகம்னு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். படிப்பில் கூட கொஞ்சம் லேட் பிக்கப் தான் அந்த டயத்தில். இதில் தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது. அப்போவே நான்வெஜ்ஜெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 வருஷம் அப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. விட்டுட்டு அடிக்கடி ரமணாசிரமம் போயிடுவேன். அங்கே மேலே போயிட்டு முடிஞ்ச வரலாம் தியானம் பண்ணுவேன். அப்படியே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இப்படி திரும்பிச்சுன்னு எனக்கே இனி ஒன்றும் புரியல. அதுதான் கிரகங்கள். அந்த கர்மாவை முடிச்சிட்டு தான் வந்து நீ வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னு ஒரு டைவர்ஷன். அந்த காலேஜ் படிக்கும்போது ஒரு இனிமையான சம்பவம். எங்கள் கிளாஸில் மொத்தம் ஒரு 30 பேரும் சைக்கிள் ஸ்டாண்டில் நான் சுற்று போட்டானுங்க. சுற்று போட்டுட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்படி நீ இருக்கிறான்னு நான் பார்க்குறேன். இப்போ ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட இது பண்ணா நீ எப்படி இருப்ப, எப்படி அதெல்லாம் செய்யாமல் இருப்ப, இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக் போச்சு. அப்போ விடாப்படியாக பேசிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்சவரெல்லாம் தாக்கு பிடிச்சி பேசினேன். ஸோ அப்படி இருந்தால் ஆன்மீக பயணம் தான் வந்து இப்போது கொஞ்சம் துளிர் விட்டு அதிகப்படுத்துது. நடுவில் மேரேஜ், குழந்தைகள் இதெல்லாம் எப்படி போச்சுன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட். அங்கேருந்து எப்படி இப்படி டைவர்ட் ஆனான்றது இனி வரலாம் எனக்கே புரியாத புதுராக இருந்தது. ஸோ அப்போ தான் யோசித்தேன், இதுதான் கர்மா. இந்த கர்மாவை நம்ம கழிக்காமல் எதையும் மாற்ற முடியாது. இந்த கர்மாவுக்குள்ளே நம்ம வந்து தான் ஆகணும் அப்படின்னு. அப்பயும் ஆன்மீகம் இருந்தது, பட் அளவாக இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காதல் திருமணம், காதல் வந்தது அடியனுக்கும். ஸோ காதல் திருமணம், அழகான மனைவி, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அப்படி வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. மறுபடியும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், எங்கேயோ நம்ம கோட்டை விடுறோமேன்றது அப்படியே போய்கிட்டே இருந்தது. மறுபடியும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வாழ்க்கையில் அமைஞ்சது. எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணுறோமே இறைவனை அப்படின்னு தோணும்போது தான் இப்போது மறுபடியும் அந்த பழைய ரூட்டுக்கு வந்திருக்கேன். இதனாலேயே எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கும், ஆன்மீகத்தில் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால. ஸோ அது நேச்சர் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வருதுன்னா இதில் தான் அதிகமாக வரும். அது அப்படிப்பட்ட ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இறைவன் ஒரு நொடியில் எல்லாரையும் கவர் பண்ணுவான். அவனுக்கு வந்து ஒருத்தனை பிடிச்சி போச்சுன்னு முடிவு பண்ணிட்டான்னா ஒரு செகண்டு போதும் எல்லாமும் டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுறதுக்கு. ஒரு செகண்டு செட்டிக்கு போடுற நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுவான். அப்படி தான் எனக்கும் நடந்துட்டு சில மேஜிக்லாம் நடந்தது. ஒரு காலத்தில் நானும் ஜாதகத்தை தூக்கணும் சுத்தாத ஜோசியர் இல்லை. என்ன நடக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் வந்து எனக்கும் ஒரு ஞானம் வந்து, சரி இதை நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், இதில் என்ன தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி அப்படி வந்தது தான் இந்த ஜோதிடம். அப்படியே தேடி 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 கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டது தான் இந்த ஜோதிடம். சிவபெருமான் ரொம்ப சிம்பிள் பர்சன். அவருக்கு வந்து நீங்கள் அவரை தேடி நீங்கள் போக வேண்டியதே இல்லை. உங்ககிட்ட எப்போ கருணை வருதோ அப்போ சிவபெருமான் தானே உங்ககிட்ட இறங்கி வந்துடுவார். அந்த கருணை தான் உங்களுக்கு தேவை. அந்த கருணை உள்ளம் வந்துடுச்சுன்னா நீங்கள் சிவனை தேடி போக வேண்டியதில்லை, உங்களை தேடி சிவபெருமானே வருவார். இது சத்தியமான உண்மை. இதை நீங்கள் உணரணும்னு நினச்சா உங்ககிட்ட கருணை உள்ளம் இருக்கணும்.
எல்லா உயிரிடத்துலையும் கருணை இருந்ததுன்னா தானே வந்துடுவார். அவருக்கு ஆடம்பரமே தேவை கிடையாது. நீ போய் நான் கோடி கோடியாக அபிஷேகம் பண்ணேன், மலர் இந்த மலர் போட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், எதுவுமே தேவை கிடையாது. அவர் ஒரு செடி வில்வத்தில் அப்படியே இறங்கி வந்து உட்காந்துடுற கடவுள். ஒரு காலத்தில் நானும் சிவன் போயின்னு இருந்தேன். இவன் எப்படி இவங்கள மட்டும் கும்பிட்றான்ட்டு பார்வதி தேவி பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரில. அது அப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அம்பாள் இப்போ தான் சமீப காலமாக அம்பாள் மேலேயும் பக்தி அதிகமாகச்சு. ஒரு 3 வருஷமாக அம்பாளோட பக்தி ஆர்வம் அதெல்லாம் தானாக வந்தது. இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில, இயற்கையாகவே நடந்தது. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க முடியாது, அது தானாக உணரணும். அது அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எப்போ எனக்குள்ள கருணை வந்ததோ சிவபெருமான் வந்துட்டார். ஸோ 2 பேரும் தனித்தனி கிடையாது, ரெண்டும் ஒரே உருவம் தான். அதுதான் அந்த அர்த்தநாதீஸ்வரர். அதை பற்றி தான் வீடியோ போட்டேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதை நான் சிம்பிளாக இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ நான் அந்த கிரிவலம் தான் சொல்ல வந்தேன். எப்படி நீங்கள் கிரிவலம் சுற்றணும் அப்படின்ற ஒரு இதுவில் தான் சொன்னேன். எல்லாரும் அண்ணாமலையார்னு போயிட்டு இருக்கீங்க. அங்கே அந்த அர்த்தநாதீஸ்வரர் உருவானதுக்கான காரணம், அந்த தாய் அங்கே வீட்டில் இருக்கா, அவங்கள நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அந்த காமாட்சி அம்மன் கையில் லிங்கத்தோட நெருப்பில் அக்னியில் தியானம் பண்ணி தான் அந்த இடபாகத்தை வாங்கினாங்க. ஸோ அந்த கோயில் காமாட்சி அம்மன், ஆதி காமாட்சி அம்மன் கோயில்னு இருக்குது. திருவண்ணாமலை துர்க்கையம்மன் கோயில் பக்கத்துலேயே ஆதி காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. பிராப்தம் இருக்கிறவங்க அங்கே நிச்சயம் போய் பாருங்கள். அந்த அம்மா எல்லாரையும் வரவிட மாட்டா. அந்த அம்மாவோட கருணை இருந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் அந்த கோயில் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு உண்ணாமலை அம்மனோட அருளும் கிடைக்கணுன்றது தான் என்னோட இது. ஸோ நீங்கள் கிரிவலம் சுற்றுறீங்க, சில பேரால் கிரிவலம் சுற்ற முடியாது. அவ்வளோ 14 கிலோமீட்டர் சுற்ற முடியாதவங்களுக்கு இந்த இதுவும் நீங்கள் பயன்படுத்திங்க. அதுதான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். அது கூட இன்னொரு ரகசியமும் சொல்லலான்னு வந்தேன். அது தேவ ரகசியம், அது சொல்லக்கூடாதுன்னு இறைவன் கட்டளை போல் அதை தடுத்து ஆட்கொண்டுட்டார் சிவபெருமான். ஸோ அட்லீஸ்ட் எதுவாக சொல்லுவோம். உங்களால் 14 கிலோமீட்டர் சுற்ற முடியாதவங்க மாடவீதி, திருவண்ணாமலை அந்த மாடவீதி சுவரை நீங்கள் 7 முறை சுற்றினீங்கன்னா ஒரு வாட்டி மலை சுற்றுறதுக்கு சமம். ஸோ நீங்கள் 14 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒரு சுற்றுன்னு கணக்கு பண்ணி 7 சுற்று மாடவீதியை சுற்றினீங்கன்னா கிரிவலம் சுத்தத்துக்கான அந்த முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது மகாபெரிவா தனது திருவாய் மலர்ந்து சொன்ன பரிகாரம் இல்லை, பக்தி. ஸோ முடியாதவங்க 14 கிலோமீட்டர் சுற்ற முடியாதவங்க 7 முறை அந்த மாட வீதியை சுற்றி உட்காந்து எப்படி உங்களால் முடியுதோ, உங்களை வற்புறுத்தி யாரும் சுற்ற வேண்டாம், உங்களால் எப்படி சுற்ற முடியுதோ அப்படி சுற்றுங்க. நான் அந்த 2 மந்திரம் சொன்னேன், அந்த மந்திரம் எத்தனை பேர் போய் சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியாது. இதுதான் லிங்கோத்பவர், அந்த மலை எப்படி உருவானதுன்றதுக்கான சிறு கதை ஒன்று சொல்லியிருந்தேன். பிரம்மா விஷ்ணுக்குள்ள அந்த போட்டி வந்தது. அப்போ தான் சிவபெருமான் தீப்பிழம்பா வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு தீப்பிழம்பு, பெரிய தீப்பிழம்பு உருவாகி அந்த தீப்பிழம்பில் மேல் நோக்கி பிரம்மாவும் கீழ் நோக்கி விஷ்ணுவும் போயிட்டு இருக்கும்போது அடிமுடி காணாமல் திகைத்து போய் நிற்கும் போது தான் சிவபெருமான் ஆட்கொண்டு பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமையும் விஷ்ணுவுக்கு தனக்கு இணையான கோயிலும் இருக்கணுன்ற வரத்தை கொடுத்தாரு. பிரம்மாவுக்கு அது சாபமாக போச்சு, விஷ்ணுவுக்கு அது வரமாக போச்சு. அந்த அடிமுடிக்கான மந்திரம்தான் லிங்கோத்பவர்னு சொல்லுவாங்க. அது ஸோ திருவண்ணாமலை கோயிலில் சிவனுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும். பழமையான எல்லா சிவன் கோயில்லையும் இருக்கும். இந்த கதையை தான் இன்னைக்கு சொன்னேன். ஸோ அது நிறைய பேருக்கு சென்றடையாமல் விட்டுடுச்சு. இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொன்னாலே 2000 முறை சொன்னதுக்கான பலன்.
அப்போ நீங்கள் கிரிவலம் சுற்றுற ஃபுல் டைம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பலன் கிடைக்குன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. அது கூடவே வந்து இந்த காமாட்சி அம்மன் கோயில் அது அப்போ தான் முழுமை பெறும். அப்படி காமாட்சி அம்மன் கோயில் மூடி இருந்ததுன்னா உண்ணாமலை அம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்கும், அங்கே போயிட்டு வாங்க. இல்லைன்னா காளியம்மன் கோயில்னு இருக்கும் ரமணாஸ்மா ஆப்போசிட்டில், அதுவாது நீங்கள் போய் பாருங்கள். அதெல்லாம் எல்லை தெய்வங்கள். ஸோ பூதநாராயண பெருமாள் நீங்கள் பார்க்காம மலை சுற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இரட்டை பிள்ளையார். ஸோ இதெல்லாம் நீங்கள் இரட்டை பிள்ளையார்கிட்ட போயிட்டு நேராக போயிட்டு அங்கே ராஜகோபுரத்தாண்ட கல்பனை எடுத்துகிட்டு நீங்கள் மலை சுற்ற ஆரம்பிக்கலாம். பரிகாரத்துக்கு சில முறைகள் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் அப்புறம் பின்வரும் காலங்களில் பார்க்கலாம். அந்த லிங்கோத்பவர் மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், அருணாச்சலம், மகாதேவ மகாலிங்க மத்யா சுனாசே. இந்த மந்திரம் 6 முறை சொன்னால் 2000 முறை சொன்னதுக்கான பலன். 2000னா 2000. ஸோ இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற பலனோட 3 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாருக்கும் போய் சேரலை, அதுக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு இதை ஞாபகம் வச்சு இதை பண்ணுங்கள். மலை சுற்ற முடியாதவங்க 7 முறை மாட வீதி சுற்றி அந்த பலன் அடைங்க. அப்போவும் இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துங்க. ஒரு சின்ன தேவ ரகசியம், அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் திருவண்ணாமலையில் முக்தி வேண்டி சுற்றிட்டு இருக்காங்க. அந்த முக்திக்காக தான் ஒரு தேவ ரகசியத்தை அன்றைக்கி சொன்னேன். அது எல்லாருக்கும் போய் சேரலை, அது எல்லாருக்கும் சேரக்கூடாதுன்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இன்கேஸ் இறைவன் அருளால் யாராவது முக்தியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுக்குறேன், அதனோட வழிமுறையை சொல்கிறேன். அது சிவபெருமான் அனுமதிச்சாதான் உங்களால் அதை இது பண்ண முடியும். அது 2 முறை நீங்கள் பண்ணலாம். மகா சிவராத்திரி இப்போ பிப்ரவரியில் வருது, கார்த்திகை தீபம், இதில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது முழுமையான பலன். அதை உங்களால் தடுக்கவே முடியாது. சிவபெருமானியே நினச்சாலும் அந்த முக்தியை கொடுக்காம இருக்க முடியாது. அதுதான் தேவ ரகசியம். ஆனால் அதை செய்யறது அவ்வளோ எளிமை இல்லை. சிவனோட பரிபூர்ண அருள் இருக்கணும், ப்ளஸ்ஸு உங்களோட திடகாத்திரம், மன தைரியம், உங்களோட கர்மா அனுமதிக்கணும். அதை அனுமதிச்சா மட்டும்தான் அந்த முறையை உங்களால் சுத்த முடியும். அது இப்போ என்னால் சொல்ல முடியாது. இன்கேஸ் இறைவன் அருளால் யாராவது என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா, முக்தி வேண்டி அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா, அப்போது அந்த தேவ ரகசியம் உங்களுக்கு சொல்லப்படும் தனிப்பட்ட முறையில். ஏன்னா எல்லாருக்கும் சொல்லக்கூடாதுன்றது தான் இறைவனோட கட்டளை, அதை என்னால் மீற முடியாது. இன்கேஸ் சிவபெருமானே அனுமதித்து யாராவது என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா அப்போ இந்த தேவ ரகசியம் உங்களுக்கு சொல்லப்படும். இன்றைக்கி டாபிக் இவ்வளோதான், பொழுது போயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ மீதி நம்ம வரும் போகிற நாட்களில் பார்க்கலாம். நன்றி, மாலை வணக்கம்.